எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கூகுள் கோலாப்னா என்ன, அப்புறம் கேகிள் கர்னல்லாம் என்னன்னு மாதிரி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்ப்போம். கூகுள் கோலாப் அண்ட் கேகிள் கர்னல் இது ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க எல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கோலாப் வெர்சஸ் கேகிள் கர்னல் ஓகேங்களா. கேகிள் பார்க்கல, கேகிள் கர்னலுக்கும் கோலாபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். மேஜர் டிஃப்ரென்சஸ் மட்டும் பார்ப்போம் சரிங்களா. இப்போது கோலாபில் பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணோம். ஒன்று பைத்தன் அண்ட் another one ஷிஃப்ட். ஓகே, கேகிள் கர்னலில் பார்த்தீங்கன்னா பைத்தானும் ஆர் ப்ரோக்ராமிங் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் காமன் பார்த்தீங்கன்னா பைத்தன், இதில் வந்து ஷிஃப்ட் சப்போர்ட் பண்ணோம், இதில் ஆர் சப்போர்ட் பண்ணோம் கேகிள் கர்னலில். நோட்புக்ஸ் கேன் பி சேவ் டு கூகுள் டிரைவ். One can also easily integrate the saved notebooks which can be easily uploaded to the GitHub repository. நீங்கள் வந்து OneDrive கூகுள் டிரைவில் சேவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேவ் பண்ண நோட்புக்கை நம்ம GitHub repositoryலேயே ஷேரும் பண்ணிக்கலாம், அப்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே, சேவிங் நோட்புக் இஸ் ஈஸியர் தேன் இன் கோலாப். ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா, ஆட்டோமேட்டிக் சேவ் ஆயிரும் கேகிள் கர்னலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் ஜிபியூ வைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா NVIDIA டெஸ்லா K80 தான் கோலாபில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, NVIDIA டெஸ்லா P100 முன்னாடி K80 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா K80 தான் முன்னாடி யூஸ் பண்ணாங்க இங்கேயும் கேகிள்லேயும் பிஃபோர். பட் ஆனால் கரண்ட் சினாரியோ நவ் இப்போ பார்த்தீங்கன்னா கேகிளில் வந்து NVIDIA டெஸ்லா P100 ஜிபியூ தான் யூஸ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தேன். ஓகே, டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஜிபியூ பொறுத்த வரைக்கும் கோலாப் தான் பெட்டர் சரிங்களா. ஸ்பீட் அதை பொறுத்த வரைக்கும் கோலாபில் யூஸ் பண்ணுற ஜிபியூ தான் பெட்டர். ஓகே, அதே மாதிரி இட் கிவ்ஸ் an execution time of total 12 hours after every 90 minutes of being idle. ஓகே, the session restarts 90 minutes நீங்கள் ஐடலாக இருந்தால் ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் ஆகிரும். ஒரு செஷன் வந்து எக்ஸிக்யூஷன் டைம் வந்து 12 hours தராங்க. ஓகே, 9 hours 12 ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க, அதான் சொன்னல 6 to 9 hours வரைக்கும் தான் எக்ஸிக்யூஷன் டைமிங் இருக்கும். After every 60 minutes the session will restart over. ஓகேங்களா, ஐடில் டைம். தென் டிபியூ ரெண்டுக்குமே அவைலபிள் தான் சரிங்களா, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரேம் பார்த்தீங்கன்னா 13 GB கூகுள் கோலாபில், கேகிள் கர்னலில் பார்த்தீங்கன்னா 16 GB. ஓகே, டிஸ்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 108 கோலாபில். சின்ஸ் வந்து இது OneDrive அதெல்லாம் சேர்ந்த மாரிக்கு வரதுனால 108 வரும். ஓகேங்களா, இது வந்து தனி லாகின், இது கூகுள் ஜிமெயில் லாகின் வச்சு பண்ணுவோம். இது வந்து தனி ஒரு டொமைன் மாதிரி, கேகிள் கர்னல் தனி டொமைன் மாதிரி, அதெல்லாம் ஜஸ்ட் 20 GB தான் தராங்க. ஓகே, தென் முக்கியமான இதெல்லாம் இதில் கம்யூனிட்டி இருக்குது. டு ஹெல்ப். ஓகே, இதில் நோ ஒரு சில பேர் ஒரு நம்மளாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி தான் உண்டு. கம்யூனிட்டி டேரெக்டாக ஒரு டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி மாதிரி கிடையாது ஃபார் கோலாபுல மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு நான் கோலாப் தான் சொல்லுவேன். ஓகே, லேர்னிங் பர்பஸ்க்கு கண்டிப்பாக இதுதான் கேகிள் தான். ஏன்னா லேர்னிங் பர்பஸ் அப்போது உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க. அப்போ இதுதான். அப்போது டெவலப்மெண்டல் பர்பஸ் போகும்போது இந்த என்வார்மெண்ட் கோலாப் என்வார்மெண்ட் பெட்டர். லேர்னிங் பர்பஸ்க்கு கேகிள் போகிறது பெட்டர் சரிங்களா. இன்றைக்கி நம்ம கூகுள் கோலாப் அண்ட் கேகிள் கர்னல் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேகிள்ங்கிறது ஒரு ஃபோரம் மாதிரி, டேட்டா சயின்ஸ் லேர்னர்ஸ் எல்லாமே இருக்கிற ஃபோரம் மாதிரி. அவங்க தேவையான அவங்க கிடைக்கிற டேட்டா செட் ஒரு பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிற டேட்டா செட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்குற கேள்வியை டவுட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் அது ஒரு ஃபோரம் மாதிரி. ஓகே, ஒரு நிறைய பர்சன்ஸ் கூடி இருக்கிற ஃபோரம் மாதிரி. கூகுள் கோலாப்ங்கிறது பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃபார் டெவலப்மெண்டல் பர்பஸ், அந்த டெவலப் பண்ணுறதுக்காக மட்டுமே ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கோலாப். இப்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்ட் பைத்தான் இன்டர்பிரிட்டர் ஆர் பைத்தான் கர்னல்ஸ் தான் சரிங்களா. பைத்தான் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான வெப்பில் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சுருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் மைனர் டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐடில் டைம் அவுட்டு, அப்புறம் வந்து எவ்வளோ நேரம் ப்ரோக்ராம் ரன் ஆகலாம், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டு இதுக்கும் சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டுமே ஆன்லைனில் ரன் ஆகிற பைத்தானோட ஒரு என்வார்மெண்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் முறை நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.